அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். நிமிர்ந்து அமர்ந்து கழுத்து முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு பார்த்து கொண்டு மூச்சுக்காற்றை லேசாக இழுத்துக்கொண்டே புருவ மத்தியை கவனிப்போம். அன்பர்களே, வாழ்க்கையை சிறப்பாக வாழ சக்தி தேவை, எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம். வாழ்நாள் முழுவதும் இந்த எனர்ஜியை வைத்துக் கொண்டுதான் நாம் சிறப்பாக வாழ முடியும். எனர்ஜி குறையும் போதும் மிக அதிகமாக குறையும் பொழுதும் நம்மால் எந்த செயல்களையும் செய்ய முடியாது, வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியாது, நமது கடமைகளை செய்ய முடியாது. எனவே இந்த சக்தி வழிபாடு என்கிற விதத்தில் நமது தவம் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. கரண்ட் கட் ஆனால் மிக வருத்தப்படுகிறோம், பல செயல்கள் செய்ய முடியவில்லை. அதே போல சமையல் கேஸ் தீர்ந்து விட்டால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். அதே போல நம்மிடத்தில் போதிய செல்வம் இல்லை என்றாலும் நமக்கு சக்தி குறைந்து விடுகிறது. இதையெல்லாம் விட உடலிலும் மனதிலும் எப்பொழுதும் போதிய சக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம் கடமைகளை சிறப்பாக செய்யும். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு சக்தியை தருவது என்னென்ன விஷயங்கள், அந்த சக்தியை கெடுப்பது அல்லது குறைப்பது எந்தெந்த விஷயங்கள். சக்தியை கொடுப்பது உணவு, நீர். சக்தியை கொடுப்பது தவங்கள். சக்தியை கொடுப்பது மன மகிழ்ச்சியோடு நட்பு நலத்தோடு அனைவரிடம் இருப்பது. சக்தியை கொடுப்பது நாம் செய்யும் செயல்களில், கடமைகளில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி மகிழ்ச்சியாக செய்வது. அதே போல சக்தியை நம்மிடமிருந்து உறிஞ்சுவது, குறைப்பது எது எது என்று பார்த்தால் அதே உணவுதான். எந்த உணவு சக்தியை கொடுக்கிறதோ அந்த உணவை முரண்பட்டு அளவு முறை மீறி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதே உணவு சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக எடுத்து. அதே போல உறவு முறைகள், நட்பு, இவைகளில் பகையை வளர்த்து கொண்டால் நமது சக்தி வீணாகிறது. மேலும் மிக முக்கியமாக கோள்களிலிருந்து வரும் சக்தியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த சக்தி நமது உடலுக்கும் மனதுக்கும் வராது. மேலும் இந்த சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் பெரும்பாலும் நமது சக்தியை குறைப்பதற்கான விஷயங்களே நடக்கின்றன. அதை நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் காட்சிகள் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் நமது 5 புலன்களால் அனுபவிக்கும் பொழுது சமுதாயம் நமது சக்தியை பெரும்பாலும் உறிஞ்சி விடுகிறது. மேலும் அதிக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, ஆங்கில மருத்துவ மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நமது சக்தியை உறிஞ்சி விடுகிறது.
உடலில் நோய் தொடர்ந்து இருந்தால் அதுவும் நமது சக்தியை உறிஞ்சி விடுகிறது. எனவே நாம் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருந்து 80 வயதுக்கு மேல் இந்த சக்தியை மெயின்டைன் பண்ண வேண்டும். நாம் கோபப்படும் பொழுது சக்தி விரயமாகிறது, வருத்தப்படும் பொழுது சக்தி விரயமாகிறது, கவலை பயம் நமது சக்தியை வீணடிக்கிறது. உற்சாகமாக இருத்தல், நமக்கு பிடித்தவைகளை செய்தல், இவைகளெல்லாம் நமக்கு சக்தியை கொடுக்கும். எனவே நமது மதிப்பே சக்திதான். சக்தி இல்லாமல் ஒரு வாரம் படுத்துவிட்டால் நமது மரியாதை எந்த அளவுக்கு குறைந்துவிடும் என்பதை நாம் மற்றவர்களை பார்த்து, சக்தி குறைந்தவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சக்தி மிக அதிகமாக குறையும் பொழுது தன் கடமைகளை செய்ய முடியாததோடு மற்றவர்களையும் குடும்பத்தையும் அது மிகவும் பாதிக்கிறது. பொருள் செலவு மிக அதிகமாகிறது, நேர செலவு, மற்றவர்கள் அவரவர்கள் கடமைகளை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. எனவே 6வது அறிவு, சிந்தனை அறிவு பெற்ற நாம் நம் உடலில் மனதில் எப்பொழுதும் அதிகமான சக்தியுடன் வாழ பழக வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு அற்புதமான குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கிடைத்துள்ளார்கள். மிக எளிமையாக கோள்கள் மூலம் இந்த சக்தியை தினமும் தவம் செய்து அதிகரித்து கொண்டு மற்ற விஷயங்களில், குறிப்பாக உணவில் ஒரு அளவு முறை பயன்படுத்தி தேவையில்லாத குணங்களை குறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரமாக இல்லாமல் நம் மனதையும் உடலையும் விழிப்புணர்வுடன் பாதுகாக்கும் பொழுது இந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக நமக்கு மாறும். இல்லை என்றால் ஒரு நரக வாழ்க்கையாக அமைந்துவிடும். எனவே சிந்திப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தவத்தை ஒரு கடமையாக செய்வோம். ஒரு ரொட்டீன், பல் தேய்ப்பது போல, குளிப்பது போல தவத்திற்கு 50 மார்க். தவம் செய்துவிட்டால் ஒரு நாள் 50 மார்க் பாஸ். மற்ற உடற்பயிற்சிகளுக்கு ஒரு 20 மார்க். அது நம் விருப்பம் போல் எந்த உடற்பயிற்சியை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். வாக்கிங் போகலாம், மற்ற உடற்பயிற்சிகளை செய்யலாம். காயகல்பத்தில் அஸ்வினி முத்திரைக்கு 7 மார்க், 10 மார்க் மொத்தம் என்றால் அஸ்வினி. ஏனென்றால் ஓஜஸ் என்பது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக போட தேவையில்லை, போட்டாலும் பயனில்லை. எனவே தவம் எந்த வயதிலும் செய்யலாம், மனதுக்கு வயது இல்லை. நன்றாக சிந்தித்து இந்த தவத்தினை நாம் முதல் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் செய்து சக்தியோடு வழிபடுவோம், சக்தியோடு வாழ்வோம். எனவே நமது முன்னோர்களும் சக்தி வழிபாட்டுக்கு பல கடவுள்களை ஏற்படுத்தியுள்ளார்கள், பெண் கடவுள்களை. ஆனால் நாம் விஞ்ஞானபூர்வமாக பிரபஞ்ச காந்த களத்தை சக்தி களமாக பார்க்கிறோம், நவ கிரகங்களை சக்தியாக பார்க்கிறோம், பஞ்ச பௌதிகங்களை சக்தியாக பார்க்கிறோம். எனவே இந்த ஒரிஜினல் சக்தியோடு நம் மனதை இணைத்து எந்த அளவுக்கு சக்தியை அதிகரித்து கொண்டு சிறப்பாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்வோம் என்று கூறி இப்பொழுது தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.